Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா நம்மளோட ஆர்மி மெடல்ஸ். உங்களுக்கு தெரியும், ஆர்மியில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க இல்லை அவங்க பணியில் இருக்கும்போது இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடல்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை அவங்களோட வீட்டில் இருக்க மெம்பர்ஸ், அதாவது அம்மா அப்பா அவங்களோட ஒய்ஃப் என்னோக்கே அதை மெடலை வியர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் அர்ஜுன் ஜெனரல் பிரான்ச்சில் இருந்து நம்மளுக்கு 2019 அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நிறைய பேர் தவறான இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கான லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தகவலாக அனைவருக்கும் பகிருங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து கிளியர் கட்டாக நம்மளோட மெடல்ஸ் எப்போ போடணும் அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. 11 ஜூலை 2019 அன்னைக்கு அர்ஜுன் ஜெனரல் பிரான்ச்சில் இருந்து அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஜெனரல் பிரான்ச் ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து 11 ஜூலை 2019 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கிளியர் கட்டாக இருக்குது. நம்மளோட ஃபேமிலி மெடல்ஸை என்னோக்கே எப்பப்போ ஃபங்க்ஷனில் போடணும் அண்ட் ESM அண்ட் சர்வீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேரா நம்பர் 2ல் தான் அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி மெடல்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே அதை அனுபவிச்சுக்கலாம். அதை அவங்களோட ரைட் சைட் செஸ்ட்டில் தான் அவங்க மெடலை வியர் பண்ணணும். எந்த இடத்துக்கு வியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செர்மனி, அதுக்கடுத்து ஃபியூனரல் பரேட் நம்ம சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி நேஷ்னல் இன்டிகிரிட்டி சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க போடணும். எங்கே போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில், அதுக்கடுத்து நம்மளோட பார்ட்டிஸ் நம்ம நடக்கும், அந்த மாதிரி பார்ட்டி நிகழ்ச்சியில், பொது நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மெடல்ஸ் அணியக்கூடாது. சரியான அந்த மெடலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு நீங்கள் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரோட முழு நோக்கமும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு சில பேர் தவறான இடத்துல தவறான விஷயங்கள் செய்யும்போது அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நோக்கம். இதை பற்றி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கோங்க. யூனிஃபார்ம், மெடல்ஸ் இதெல்லாம் நம்மளோட ப்ரைடு. அந்த ப்ரைடை நம்ம கரெக்டாக காப்பாற்றணும். சரியான இடத்துல நம்ம கரெக்டான ட்ரெஸ் கோடோட கரெக்டான விஷயங்களோட செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நோக்கம். நிறைய பேர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தெரியாமல் செய்கிற தவறுனால அது எல்லாரையும் ஒரு சில முகசொலிக்க வைக்குது. அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் படை வீரர்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் வீடியோக்களாக பதிவு செய்து நம்முடைய ESM தம்பிஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளோம். அதற்கேற்ற பிளேலிஸ்ட் வடிவமைத்துள்ளோம். தங்களது KSB, ECHS, CSD, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், PCDCA, ஸ்பர்ஸ் இவ்வாறு தனித்தனியாக அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்டாக பதிவு செய்துள்ளோம். தங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளவும்.